Praise the Lord. Praise the Lord. Are you happy to be in the house of God? ஆண்டவருடைய இல்லத்திலே நீங்கள் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? Let us close our eyes for a moment and ask God's blessing. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்போம். Father, we thank you for this beautiful, beautiful early morning. ஆண்டவரே, இந்த அற்புதமான அதிகாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We thank you, O Father, that you have called us by our name and brought us to this place. உம்முடைய திருப்பெயரால் எங்களை அழைத்து இந்த இடத்திற்கு நீர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். ஆண்டவரே, we thank you, O Father, that you love each one of us because we are your children. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதற்காக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அன்போடு நேசிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். And we thank you, Lord, that right this very moment you are watching over us and you have got great and beautiful plans to change our future. எங்களுடைய எதிர்காலத்தை நன்மையால் நிரப்பும்படி எங்களை நீர் உற்று நோக்கிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, Oh Father, you have got millions and millions of ways to bless us. எங்களை ஆசீர்வதிப்பதற்காக கோடி கோடி வழிகளை நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, Lord, there is nothing impossible to you. உமக்கு இயலாதது என்று எதுவுமே இல்லை. ஆண்டவரே, Lord, there is no problem like a mountain before you. ஆண்டவரே, மலைகள் உமக்கு எதிராய் நிற்பது என்பது போன்ற பிரச்சனைகள் உமக்கு எதுவும் இல்லை. You have solution for every situation of our life. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருப்பவர் நீர் மட்டுமே. This morning as we are gathered here, O Lord, speak to us and reveal to us the plan that you have for us. எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற அற்புத திட்டத்தை இதோ இந்த காலை வேளையை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, show us the way, O Jesus, because you are the way, the truth and the life. நீர் எங்களுக்கு நானே வழியும் உண்மையும் சத்தியமுமாக இருக்கிறேன், வாழ்வுமாய் இருக்கிறேன் என்று நீர் வெளிப்படுத்தும். ஆண்டவரே, show us that way. ஆண்டவரே, அந்த வழியை எங்களுக்கு காண்பியும். As we walk that way, reveal to us the truth. நாங்கள் அந்த வழியிலே நடக்க உம்முடைய உண்மை எங்களுக்கு மேலும் மேலும் வெளிப்படுத்தும். And we thank you for this assurance, O Lord. It is your truth that sets us free. ஆண்டவரே, உம்முடைய உண்மை எங்களை விடுதலையாக்கும் என்ற வாக்குறுதிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். And applying this truth, we receive that life in abundance. இந்த உண்மையை எங்களுடைய வாழ்விலே பொருத்தி நாங்கள் நிறை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்காக நன்றி. O Spirit of God, take control over every one of us. ஆண்டவரே, ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வந்தருளும். Have your way in our midst. எங்களுடைய மத்தியிலே நீர் உம்முடைய வழிகளை வைத்துக் Do கொள்ளும். whatever you need to do. ஆண்டவரே, நீர் எதை செய்ய வேண்டுமானாலும் அதை செய்தருளும். We bow down to your lordship. ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். You are the Lord in this place. இந்த இடத்திலே நீர் மட்டுமே ஆண்டவர். Please bring a change and transformation in our lives. எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தையும் பெரிய விடுதலையும் கொண்டு வாரும். ஆண்டவரே, Help us to be the doers of the word. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் பணியாளர்களாக இருக்கும்படி எங்களை மாற்றும். We ask you this in the mighty name of Jesus. இவற்றையெல்லாம் இயேசுவின் வல்லமையுள்ள திருநாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. And we believe, ஆண்டவரே, இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். all those miracles that you're going to perform today, இன்று செய்ய இருக்கிற அற்புதங்களை அடையாளங்களை எல்லாம் they only come from you. உம்மிடமிருந்து மட்டுமே வருகின்றன என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். We bow down to your lordship. ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைக்கு எங்கள் சிரம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். Father, அன்பு தந்தையே, take control over my brother and me. எங்கள் இருவரையும் உம்முடைய கைகளிலே ஒப்புக் கொடுக்கிறோம். The music ministry, இந்த இசை கருவிகளையும் இசைப்பவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். and all those who are doing different kinds of ministry work, the sound system, பல்வேறு வகையான பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய கைகளில் எடுத்துக்கொள்ளும். the camera. ஆண்டவரே, இந்த படக்கருவிகளையும் use every one of us for your glory. உம்முடைய மகிமைக்கென்று எங்கள் எல்லாரையும் பயன்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, We thank you and praise you for answering our prayer. எங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். In the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள திருநாமத்திலே பிதாவே, Amen. ஆமென். Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you amongst all women, and blessed is the fruit of thy womb, Jesus. மரியாயே சர்வீஸ்டைய மாதாவே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you amongst all women,
and blessed is the fruit of thy womb, Jesus. சிஸ்டர் மரியா இயேசுடைய மாதாவே பாவிகளா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். All glory be to the Father and to the Son and to the Holy Spirit. சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. Yeah, please be seated. Oh, praise God. எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். Hallelujah. ஹalleluya. This morning we had a great session before we came here. நாங்க இங்க வர்றதுக்கு முன்னால ஒரு மார்னிங் காலை கூட்டம் அற்புதமாய் நிகழ்ந்தது. Just now before we could come here we had a session. இங்க வர்றதுக்கு முன்னால நாங்க ஒரு அமர்வை வைத்திருந்தோம். I was talking to the cloister nuns. அங்கே இந்த அருட் சகோதரிகள் கார்மெல் மடத்திலே நான் உரையாற்றிக் கொண்டிருந்தேன். And 3 of the nuns, after listening to God's word, their cataract eyes were completely healed and they were completely set free. Praise the Lord. அங்க இருந்த 3 சகோதரருடைய கண் பெறை நோய் முற்றிலுமாக உடனடியாக நீங்கி போயிற்று. And we were learning on the topic how to die to ourselves. நமக்கென்று சுயத்துக்கு மரிப்பது என்றால் என்ன என்பதை பற்றி உரையாற்றிக் கொண்டிருந்தோம். It is a very difficult topic. இந்த உரை மிக கடினமான ஒன்று. And only when you mature and learn that topic your life becomes so very beautiful. ஆன்மீக வாழ்விலே முதிர்ச்சி அடைந்த பிறகுதான் இந்த கருத்துக்களை எல்லாம் நாம ஜீரணிக்க முடியும். Praise the Lord. Praise the Lord. Okay, how many of you want to be blessed today? இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறவர்கள் எத்தனை பேர்? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So before we listen to God's words, let's settle some truths before we listen to God's word. இறை வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு சில உண்மைகளை குறித்து நாம் இப்போது புரிந்து கொள்வோம். How many of you believe with all your heart everything that is happening in your life, God is in control of those things? உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்தி வருகிறார் என்பதை எத்தனை பேர் நம்புறோம்? All those who believe that God is in control of everything that is happening around you, lift your hands up. நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்தி வருகிறார் என்று நம்புகிறவர்கள் கை உயர்த்துங்கள். Because I want to see them when I go back home. I don't want to miss anybody. பார்த்துட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். யாரையும் you are the only person not lifting. யாரையும் விட்டுவிட விரும்பவில்லை. Okay, let's see what the Bible has to say. இதை குறித்து இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். Because first we have to settle some things from the word of God so that you understand the truth. The truth will set you free. உண்மை உங்களை Okay. Let's go to 1 Samuel chapter 13. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13 verse 8. 13:8. Finished. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Now there is a man named Saul who is a king of Israel. இஸ்ராயேலின் மன்னர் சவுல் என்று ஒருவர் இருந்தார். Hallelujah. Hallelujah. He is a king of Israel and it has been decided by Samuel that he will come to offer a burnt offering. அவர் எரிபலி செலுத்த வர வேண்டும் என்று இறைவாக்கினர் சாமுவேல் நியமித்திருந்தார். So after 7 days Samuel is supposed to come and offer the sacrifice. 7 நாட்கள் சென்று சாமுவேல் வந்து எரிபலி செலுத்த இருந்தார். Samuel does not come and that's why Saul takes the sacrifice and offers the burnt offering. சாமுவேல் அங்கு வராதபடியால் சவுல் எரிபலி செலுத்துகிற பொறுப்பை எடுத்துக்கொண்டு அவரே எரிபலி செலுத்தி விட்டார். When Saul is offering the sacrifice, after the sacrifice has been offered, Samuel comes to that place. சவுல் எரிபலி செலுத்தி முடிந்த பிறகு சாமுவேல் இறைவாக்கினர் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். And Saul goes to meet Samuel. சவுல் சாமுவேலை சந்திக்க சென்றார். Now watch this. Samuel said, "What have you done?" And Saul said, "Because I saw that the people were scattered from me, and that you came not within the days appointed, and that the Philistines gathered themselves together at Mishmach, therefore said I, the Philistines will come down now upon me to Gilgal, and I have not made supplication unto the Lord. I forced myself therefore and offered a burnt offering."
சாமுவேல் சவுலை பார்த்து இது என்ன என்று கேட்டபோது, பெலிஸ்தியர்கள் படையெடுக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள், நானோ இன்னும் ஆண்டவருக்கு எரி பலி செலுத்தி என்னை தயாரித்துக் கொள்ளவில்லை, நீரும் வருவதற்கு காலம் தாழ்த்தினீர், ஆகவே நானே எரி பலி செலுத்தி விட்டேன் என்று சொன்னார். Now watch verse number 13. Samuel said to Saul, you have done foolishly, you have not kept the commandment of the Lord your God which he commanded you. For now would the Lord have established your kingdom upon Israel forever. Now Samuel is saying to Saul, God had chosen you and your kingdom to be established forever. ஆண்டவர் உம்மை அரசராக தேர்ந்தெடுத்து இஸ்ராயேல் அரசு என்றும் உள்ள அரசாக நிறுவ ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். But now your kingdom shall not continue. ஆனால் இப்போதோ உன்னுடைய அரசு நிலை நிற்காது. The Lord has sought him a man after his own heart. ஆண்டவர் தனக்கு உரிய இதயம் உள்ள ஒரு மனிதனை தேடுகிறார். And the Lord has commanded him to be captain over his people. அந்த அரசருக்கு மக்கள் மீது அதிகாரம் வழங்கி இருக்கிறார். Because you have not kept that which the Lord commanded you. ஆண்டவர் உனக்கு இட்ட இந்த கட்டளையை நிறைவேற்றாததால் இஸ்ராயேல் அரசு நிலைக்காது. Praise the Lord. Now was it God's plan to establish Saul's kingdom forever? ஆண்டவருடைய திட்டம் சவுலுடைய அரசு நிலையாய் இருக்க வேண்டும் என்பது இருந்ததா? Yes. But did it happen according to God's plan? ஆனா ஆண்டவர் திட்டமிட்டபடி நிகழ்ந்ததா? No. No. இல்ல. Even though it was God's plan to keep Saul as a king and his kingdom to be established forever, still it did not happen according to God's plan. என்றுமுள்ள இஸ்ராயேல் அரசில் சவுலை அரசராக நியமிப்பது இறை திட்டமாக இருந்தாலும் அவருடைய திட்டப்படி அது நிகழவில்லை. According to this word, David was not God's plan. இந்த இறைவாக்கின்படி தாவீது அரசருடைய இறைவனின் திட்டத்தில் இருக்கவில்லை. Saul was God's plan. ஆனால் சவுல் அவருடைய திட்டத்திலே இருந்தார். God had not even chosen David. தாவீதை இன்னும் தேர்ந்து கொள்ள கூட இல்லை ஆண்டவர். Because Saul disobeyed God, God quickly replaced a substitute and David was chosen in his place. சவுல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததால் அவரை நீக்கிவிட்டு அவரிடத்திற்கு தாவீது அரசரை கொண்டு வந்தார் இறைவன். In other words, might be you went somewhere and the person prophesied over you and said, God's going to use you in a mighty way. சில இடங்களுக்கு நீங்கள் ஜெபிக்க சென்றபோது ஆண்டவர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார், உங்களை அற்புதமாக பயன்படுத்த போகிறார் என்று சொல்லி இருக்கலாம். It is God's plan to use you in a mighty way. உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவது இறைவனுடைய திட்டம்தான். But if you are a person who is disobeying God, God will quickly replace you with somebody else, and even though it is God's will, he will not bring it to pass because of disobedience. ஆண்டவருடைய திட்டத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அவர் உங்களை குறித்து வாக்குரைத்திருந்தாலும் அது நிகழாதபடி வேறு ஒருவரை அவர் நியமித்துக் கொள்வார். So even though it is God's plan, God is not in control of every will of his. It requires your cooperation with God to fulfill God's plan in your life. ஆண்டவருடைய திருவுளம் எதுவாக இருந்தாலும் அது நிகழாதபடி நாம் நம்முடைய கீழ்ப்படியாமையால் செய்துவிட முடியும். Praise the Lord. So if you are sitting there and saying everything that is happening in my life, it is God who is doing that, you are being deceived. கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நாம் அவருக்கு கீழ்ப்படியாவிட்டால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். Are you understanding? Are you understanding? No, I will have some more. So what is more required is, how much are you a doer of the word of God? இறை வார்த்தையை செயலாக உங்களில் எத்தனை பேர் நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? It is very good to go around and ask somebody, God has given you any message for me? எனக்காக கடவுள் ஏதாவது வெளிப்பாடு கொடுத்திருக்கிறாரா?
I was the same kind of person once upon a time. ஒரு நாளில் நானும் அப்படிதான் கேட்டுட்டு இருந்தேன். I would run to the preacher and say, "Did you get any message for me?" எனக்கு கடவுள் ஏதாவது திட்டம் இறைவாக்கு கொடுத்திருக்கிறாரா என்று கேட்பேன். Did you get any message for me? எனக்கு ஏதாவது செய்தி உண்டா என்று கேட்டதுண்டு. Let's say the person said, "There is a powerful message for me." உங்களுக்கு ஒரு மிகவும் நல்ல ஒரு செய்தி, பயனுள்ள செய்தி இருக்கின்றது என்று சொன்னதுண்டு. But I am not a doer of the word. ஆனால் இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Will God be able to fulfill that vision that he has for me? அந்த எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டை கடவுளால் அதை நிறைவேற்ற முடியுமா? And that is why what I need is to take the word and do what the word says. God's mission, vision and plan in my life will 100% be fulfilled in my life. நான் செய்ய வேண்டியது என்னவென்றால், எனக்கு கொடுத்திருக்கின்ற அந்த வெளிப்பாடு உண்மையிலே செயல்பாடு அடைய வேண்டும் என்றால் இறைவார்த்தை என்ன சொல்கின்றது என்பதை நான் தெரிந்து அதன்படி நான் நடந்தேன் என்றால் 100% எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாடு என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பூர்த்தியாகும். Praise the Lord. Praise the Lord. So do you need somebody to give you a message? உங்களுக்கு யாராவது ஒரு செய்தி, அவ்வாறு வெளிப்பாடு ஏதாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டுமா? You can get hundreds of messages. உங்களுக்கு நூற்றுக்கணக்கான வெளிப்பாடுகள் கிடைக்கலாம். But the Bible says a person who is a doer of the word will always be blessed. ஆனால் வேதம் சொல்கின்றது, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த வெளிப்பாடுகள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று. If you are not a doer of the word of God, God is not going to make any more investment on you. God is going to take a replacement quickly. நீங்கள் இறைவார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் ஆண்டவர் உங்கள் மீது எந்தவிதமான முதலீடு அவர் எதுவுமே உங்களை நம்பி அவர் செய்ய முடியாது. உங்களிடமிருந்து எதை உங்களுக்கு கொடுக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றாரோ அதை எடுத்து மற்றவர்களுக்கு அவர் கொடுக்க முடியும். Hallelujah. Hallelujah. If I am standing today, it took God 10 years of investment to reach me to this place. நான் இன்று இங்கு நிற்கிறேன் என்றால் கடவுளுக்கு 10 வருடம் தேவைப்பட்டது என்னை இவ்வாறு உருவாக்கி இங்கு கொண்டு வருவதற்கு. God is investing in everybody. கடவுள் ஒவ்வொருவர் மேலும் அவர் மூலதனத்தை, அதாவது முதலீடு செய்ய விரும்புகின்றார். And if you are not a doer of the word, நீங்கள் அந்த இறைவார்த்தையை செயலாக்குபவராக இல்லாதிருந்தால் God's 10 years of investment has gone in vain. ஆண்டவர் 10 வருடமாக உங்களில் செயலாற்ற வேண்டும் என்று நினைத்த அந்த முதலீடு வீணாக போகும். Will you invest in a company that is going in loss? ஒரு நிறுவனம் நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்றால் அந்த நிறுவனத்தில் நீங்கள் முதலீடு செய்தால், then how do you think when you are not a doer of the word that God will make an investment in your life? நீங்கள் இறைவார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால் கடவுள் எவ்வாறு உங்களிலிருந்து எதையாவது எதிர்பார்த்து அவர் முதலீடு செய்ய முடியும்? Okay, let me give you the answer for prayer over me. Hebrews chapter 11 verse 8. எபிரேயர் 11:8. ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். By faith Abraham, when he was called to go out into a place, விசுவாசத்தினால் ஆபிரகாம் ஒரு இடத்திற்கு போகும்படியாக அழைக்கப்பட்டார். to go to a place, ஒரு இடத்திற்கு செல்ல. place, இடம். The word of God says when God called Abraham, he had to go to a place. இறைவார்த்தை சொல்கின்றது, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது அவர் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. Only if he would reach that place, அவர் அந்த இடத்தை அடைந்தால்தான் he would receive a great inheritance. அந்த இடத்தை அடைந்தால்தான் அவருக்கு ஒரு பெரிய சந்ததி தோன்றும். How many of you want great inheritance from heaven? எத்தனை பேருக்கு இறைவனுடைய அரசில் Praise the அதிக Lord. இடம் வேண்டும்? Now you can get inheritance only when you reach the place.
நீங்களும் அந்த இடத்தை அடைந்தால்தான் அந்த சந்ததியை பெற்றுக்கொள்ள முடியும். So God called him. எனவே கடவுள் அவரை அழைத்தார். Has the same God called you? இதோ உங்களை அழைத்திருக்கின்றபடி ஆபிரகாமையும் அழைத்தார். Has God called you? கடவுள் உங்களை அழைத்திருக்கின்றாரா? Now, God called Abraham at the age of 75. ஆண்டவர் ஆபிரகாமை 75 வயதில் அழைத்தார். மிகவும் வயதான முதுமையான வயதில் அழைத்தார். No, God called him at 75. Sorry, not 99. 99, God told him he'll be a father. இல்லை 99 அல்ல, 75வது வயதில் அழைத்தார். 75. 75. And see, he went out not knowing where he went. He went out not knowing where he went. அவர் வெளியே செல்லும் போது எங்கு செல்கின்றார் என்று அவருக்கு தெரியவில்லை, தெரியாமலேயே சென்றார். How many of you would like to go to a place where you don't know where you're going? எத்தனை பேர் உங்களுக்கு தெரியாத இடத்திற்கு நீங்கள் செல்ல தயாராக இருக்கின்றீர்கள்? And that too at the age of 75. உங்களுக்கு 75 வயதாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியாத ஒரு இடத்திற்கு நீங்கள் செல்ல தயாராக இருக்கிறீர்களா? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. And listen, only if Abraham reaches that place, at that time he receives the inheritance. கவனிங்க, ஆபிரகாம் அந்த இடத்தை அடைந்தவுடனே அவர் கடவுளுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றார். If he doesn't reach that place, he gets nothing.